இன்றைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லைஃப், அப்புறம் சுற்றுப்புற சூழல், மனநிலை, அப்புறம் நம்ம சாப்பாடு எல்லாமே பிரச்சனைக்குரியதா இருக்கு. சுத்தமான காற்று இல்லை, சுத்தமான தண்ணி இல்லை. அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் சொல்லப்போனா என்ன கிடைக்குதோ எப்ப கிடைக்குதோ அப்படியெல்லாம் சாப்பிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை இன்றைய மக்கள் மத்தியில ஒரு சர்வசாதாரணமா புழக்கத்துல இருக்கு. ஆமா. அப்போ இதெல்லாம் ஒரு மெயின் ரீசன். ஆனா ரிசர்ச் ஓரியன்டா இதுதான் பர்டிகுலர் ரீசன் ஃபைப்ராய்டு வர்றதுக்குன்னு இன்னும் முழுமையா கண்டுபிடிச்சு வரல. நியர்பை எட்டியாலஜி. ஆமா. ஆனா பிரச்சனை இல்லாம இருக்கா? இருக்கு இருக்கு. மெயின் ரீசன் 100% சொல்லி ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா பிரச்சனை இருக்கு இருக்கு. அப்போ பிரச்சனையை வச்சுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ இதுல என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? இப்போ ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னா என்னென்ன பிரச்சனைகள் சிம்டம்ஸ் இருக்கும் அதை நம்ம சொன்னா ஆமா எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு மக்களுக்கு அது உணர்வாங்க, புரியும். கண்டிப்பா எளிதில் அவங்க மனசளவுல அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியும். ஆமா ஆமா. பொதுவாக பாருங்க, இந்த ஃபைப்ராய்டு அப்படிங்கிறத தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தசைநார் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேன்சர் அல்லாத ஒரு டியூமர் தான். இது பினைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைப்ராய்டு என்னைக்கும் கேன்சராக மாறுறது இல்லைங்க, 100% இந்த ஃபைப்ராய்டினோட சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டிய சீட்லிங் ஃபைப்ராய்டு அப்படிம்பாங்க. ஒரு அரை புளியாங்கொட்டை அளவுலேருந்து பெருசாக ஃபுட்பால் சைஸ் வரைக்கும் கூட ஃபைப்ராய்டு மேடமும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஃபைப்ராய்டு வர்றதுக்கு மேடம் சொன்ன மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் காசஸ் தெரியல. இருந்தாலும் இதுதான் இருக்கும் அப்படின்னு சயின்ஸ் சில பல அறிகுறிகளை, அதாவது சில பல காரணங்களை சொல்லதான் செய்து. அதில் மேடம் சொன்ன காரணத்தை கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஒபிசிட்டி, உடல் பருமன் ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப இளம் வயசில் பூப்படைகிறாங்க பார்த்தீங்களா, ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி, அது ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ், 2 செல்களையும் ஒருங்கே இணைக்கக்கூடிய ஒரு விதமான வஸ்து, அது அதிகப்படியாக சுரக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. மயோமெட்ரியமில் இருக்க ஸ்டெம் செல்ஸ், அதாவது கர்ப்பப்பையில் 3 சுவர்கள் இருக்குது, அதில் நடு சுவர் மயோமெட்ரியம்னுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறது, இது ஒரு காரணமாக இருக்குது. இப்படி நிறைய காரணங்கள் இருக்குதாங்க செய்யுது.